الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما உலகை படைத்து இந்த உலகிலே உயிர் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து பராமரித்து ஆட்சி செய்யும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ நடக்கின்றார்களோ எம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே வாழும் பொழுதோ நாம் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று வழிமுறைகளையும் கட்டளைகளையும் செய்திருக்கிறான். அதனை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் இன்னென்ன தீய செயல்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அவைகளை முழுமையாக தவிர்த்து நடக்குமாறும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்ற நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ரமதான் மாதத்தின் இறுதி நாளிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த வருடத்திலே வந்த ரமதானில் நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி இதர வணக்கங்களாக குர்ஆன் திலாவத், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இப்படியான நிறைய நல்ல கர்மங்களை செய்து இந்த ரமதான் எம்மை விட்டு போகக்கூடிய சூழலிலே நாங்கள் இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, ரமதானுடைய முடிவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு நல்லொரு மகத்தான ஒரு அமலை எமக்கு செய்யுமாறு கட்டளை செய்திருக்கிறார்கள். அதுதான் ஜகாத்துல் ஃபித்ர். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பதும் இஸ்லாத்துடைய மிக பிரதானமான அமல்களில் ஒன்றாக இருக்கின்றது. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு போதனை செய்திருக்கிறான். இதனுடைய எதிர்பார்ப்பு என்ன? துஹரத்துல் ஸாயிமீன், யாரெல்லாம் நோன்பு நோற்றிருக்கிறார்களோ அவர்களை இது தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. தங்களுடைய நோன்பிலே ஏற்பட்டிருக்கின்ற தவறுகள், சிறிய சிறிய தவறுகள், நோன்பிலே இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்யும் வண்ணமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கின்றது. வரஹ்மத்துல் முஹ்தாஜீன், அதே போன்று எம்மோடு வாழக்கூடிய மக்கள், எம்மளோடு வாழக்கூடியவர்கள், ஏழைகளாக மிஸ்கீன்களாக அந்த பிறநாளை கழிப்பதற்கு சிரமப்படக்கூடியவர்கள், தேவைப்படக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு உணவாகவும் ஒரு நாளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அந்த ஜகாத்துல் ஃபித்ர் அமைகின்றது. இந்த ஈதுடைய நாளில் எல்லோருமே சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் நல்ல முறையில் இந்த ஈதை கழிக்க வேண்டும் என்பதும் இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய கடமைகளில் அதனுடைய சிறப்புகளில் ஒன்றாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீதை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கும் போது இதனை சிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் என்று வரக்கூடிய இந்த அமலில் பெரும்பாலான எம்முடைய சகோதரர்கள் பொடுபோக்காக நாங்கள் இருக்கின்றோம்.
அதனை சரியாக புரிந்து கொள்வதில்லை, நடைமுறைப்படுத்துவதில்லை, செய்வதில்லை, ஏனோ தானோ என்று விடக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் இருக்கின்றோம். எனவேதான் இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்ததும் செய்து காட்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது. இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய விஷயம் அவசியமாக இருக்கின்றது, அவசியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. வாஜிப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் இருக்கின்றது. அது செய்யாதனால் குற்றமுள்ளவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். ரமதான் முழுக்க நோன்பு நோற்று இந்த இறுதி சந்தர்ப்பத்திலே இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை விடுவதனூடாக நாம் ஒரு குற்றவாளியாக மாறிவிடுவோம். எனவேதான் இதில் நாங்கள் அக்கறை காட்டுவது கடமையாக இருக்கின்றது. ஜக்காத்துல் ஃபித்ர் என்பதை தனித்தனியாக நாங்கள் கொடுப்பதை விட எவ்வாறு ஜக்காத்தை நாங்கள் கூட்டாக சேர்த்து கொடுக்கின்றோமோ அதே போன்று இதையும் நாங்கள் கூட்டாக கொடுப்பது சிறப்பாக இருக்கின்றது. குடும்பமாக சேர்த்து அதனை கொடுப்பது, அல்லது ஒரு பள்ளிவாயுடைய நிர்வாகம் அல்லது ஒரு அமைப்பு நிர்வாகம் அதனை ஒன்று சேர்த்து உரியவர்களுக்கு அதனை அறிந்து தெரிந்து தேடிக்கொண்டு கொடுப்பது சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கின்றது. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண், சிறியவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லோர் மீதும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அவசியமாக இருக்கின்றது. ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது மலை போன்ற பெரிய ஒரு தொகை அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு தொகை, சாதாரண எல்லோரும் கொடுக்கக்கூடிய தொகை. எனவே அதில் நாங்கள் கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கின்றது. ஜக்காத்துல் ஃபித்ர் அவசியமாகியும் அதனுடைய அளவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதும் நம்முடைய பாவனையிலே இருக்கின்ற அந்த அளவை நாங்கள் பார்க்கும் பொழுதும் நாம் உண்ணுகின்ற உணவிலிருந்து, அதாவது நாம் எல்லோரும் அரிசி நாங்கள் சாப்பிடுகின்றோம், இந்த அரிசியை நாங்கள் உணவாக பிரதான உணவாக நம்மிடத்தில் இருக்கின்றது. இதை நாங்கள் இதனுடைய அளவு 2.5 கிலோவிலிருந்து 3 கிலோவுக்கு உள்ள அந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்த சா என்று சொல்லக்கூடிய 2.5-3 கிலோவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் 2 பேர் இருந்தால் அந்த ஒரு 2.5 கிலோ 5 கிலோ நாங்கள் கொடுக்க வேண்டும். எம்முடைய பராமரிப்பில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், யாரெல்லாம் நாங்கள் பராமரிக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கொடுப்பது அவசியமாக இருக்கின்றது. ஏற்கனவே நான் சொன்னதை போன்று இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய ஹிக்மத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது இதை கடமையாக்கியிருப்பதற்குரிய காரணத்தில் பிரதானமான காரணம்தான் தத்ஹீருஸ் ஸாயிமீன், நோன்பாளியை அது தூய்மையாக்கின்றது. அவரால் ஏற்பட்ட சில தவறுகள், சில குறைகள், அதை நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் நமக்கு இருக்கின்றது. அதே போன்று இக்னாஉல் ஃபுகரா வல் மசாக்கீன், பெருநாள் அன்று யாருமே ஏழையாகவோ மிஸ்கீன்களாகவோ உண்ண உணவு இல்லாமலோ சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அவர்களை அது பூர்த்தி செய்யும், அவர்களை சந்தோஷப்படுத்தும் என்ற ஒரு காரணமும் இதில் இருக்கின்றது. அதே போன்று நஷ்ருல் முஹப்பதி வ தகாஃபுலு பைனல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு உதவி செய்வது, ஒத்தாசையாக இருப்பது, ஒரு நேசத்தை பாசத்தை நமக்கு மத்தியிலே உண்டாக்குவது, அதை விரிவுபடுத்துவது இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய கடமையாக இருக்கின்றது, இதனுடைய நன்மையாகவும் இருக்கின்றது. எனவே நான் சொன்னதை போன்று இதனுடைய ஜக்காத்துடைய அளவு 2.5 கிலோவிலிருந்து ஒரு 3 கிலோவுக்குள்ள அரிசியை நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். சஹாபாக்குடைய வாழ்விலே இது எவ்வாறு கொடுக்கப்பட்டது? அவருடைய காலத்திலே கோதுமை கொடுத்தார்கள், ஈச்சம்பழம் கொடுத்தார்கள், அவருடைய எது பிரதானமான உணவாக இருந்ததோ அதை தான் கொடுத்தார்கள். ஒரு ஊரில் ஒரு சமூகம் எதை பிரதானமாக சாப்பிடுகின்றதோ அந்த உணவைத்தான் நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராக நாங்கள் கொடுக்க வேண்டும். இதை கொடுக்கும்போது சிலர் பணமாக கொடுக்கலாமா, வேறு பொருளாக, ஒரு ஆடையாக, ஒரு புத்தாடையாக, அதனுடைய அளவை கணக்கில் கொண்டு ஒரு 3 கிலோ அரிசிக்கு ஒரு 300 ரூபாய் என்றால் அந்த 300 ரூபாவுக்கு ஒரு தேங்காய் கொடுக்கலாமா, அல்லது ஒரு உடுப்பை வாங்கி கொடுக்கலாமா, அல்லது அவர்கள் பணமாக கொடுக்கலாமா என்றெல்லாம் சிலருக்கு சந்தேகம் ஏற்படக்கூடும். பொதுவாக இபாதத்துக்கள் செய்யும் பொழுது இதை சில அறிஞர்கள் பணமாக கொடுக்கலாம் என்று சொன்னாலும் கூட பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒரு நாட்டில் எது பிரதானமான உணவாக இருக்கின்றதோ அந்த உணவாகத்தான் நாங்கள் அதை கொடுக்க வேண்டும். அதை கொடுத்ததற்கு பின்னாடி
அதை அவர்கள் விற்கின்றார்கள், அவர்கள் பிறருக்கு தர்மமாக கொடுக்கின்றார்கள், அதனை அவர்கள் மாற்றுகின்றார்கள் என்று சொன்னால் அது தப்பு கிடையாது. ஒருத்தருக்கு நாங்கள் கொடுத்தோம், அவரிடத்துல ஒரு 50 கிலோ அரிசி சேர்ந்துட்டுன்னு சொன்னால் அவருக்கு 10 கிலோ போதுமானது, மற்றது 40 கிலோ அவர் விற்க விரும்பினால் அவர் விற்றுக் கொள்ளலாம். அவர் தர்மமாக கொடுக்க நினைத்தால் கொடுத்துக்கொள்ள, அது அவருக்கு சொந்தமானது, அவர் எது வேண்டுமானாலும் அது செஞ்சு கொள்ளலாம். ஆனால் நாங்கள் கொடுக்கும் பொழுது அதை அந்த நாட்டுடைய உணவாகத்தான் நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த தர்மத்தை நாங்கள் பொறுப்போக்கு காட்டாமல் எமக்கும் எம்முடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் கொடுப்பதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இதனுடைய நேரம் என்ன? ஈதுடைய தொழுகைக்கு முன்னாடி கொடுக்க வேண்டும். ஈதுடைய தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி இதை நாங்கள் நிறைவேற்றி விட வேண்டும். ஈதுடைய தொழுகைக்கு பிறகு நாங்கள் கொடுப்போம் என்றிருந்தால் அது பொதுவான தர்மமாக மாறிவிடும். அப்ப அதற்கு முன்னாடியே கொடுக்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்திலே நோன்பு 29, நோன்பு 28, நோன்பு 30 கூட கொடுத்திருக்கிறார்கள். என்னடா 30வது நோம்பிலே நாங்கள் இருக்கின்றோம், இன்றும் கூட நாங்கள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை வழங்குவதற்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கின்ற விஷயத்திலே நாங்கள் ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மூமினானவன் நோன்பு முடிகின்றது, இந்த முடியும் போது ஒரு மகத்தான நல்லமலோடு நாங்கள் நிறைவு பெற வேண்டும். இந்த ரமலானை ஒரு நல்ல அமலோடு நான் நிறைவு பெற வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்திலே நாங்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுக்க வேண்டும். இதிலே நாங்கள் பொறுப்போக்கு காட்டாமல் அலட்சியம் செய்யாமல் முறையாக நாங்கள் கொடுக்க வேண்டும். மற்றும் இதை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இடங்களை பொறுத்து, காலங்களை பொறுத்து வேறுபடுவதற்கு வித்தியாசம் இருக்கின்றது, வேறுபடுவதற்குரிய காரணமும் இருக்கின்றது. உதாரணமாக ஹரம் ஷரீஃபில் இருக்கிறார்கள் சொன்னால், மக்காவிலே மதீனாவில் இருக்கும்போது அங்கே இருக்கின்ற மக்கள் ஏழைகளும் இருப்பார்கள், பணக்காரும் இருப்பார்கள். ஆனால் ஹரம் ஷரீஃபுக்குள்ள பேய்த்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் எல்லாருமே ஏழைகளாக மாறிவிடுவார்கள். நமது கிராமங்களிலே பார்க்கும் பொழுது உரித்தானவர்கள் நாங்கள் தேட வேண்டும். ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியான அந்த 7 கூட்டத்தாரை மாத்திரம் தேடி கொடுப்பதாண்டா கிடையாது. பெருநாள் அன்று வாழ்வதற்கு வாழ்வாதாரம் குறைவானவர்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம். இது யார் யாரெல்லாம் கொடுப்போம் என்றிருந்தால், நம்முடைய பெருநாள் அன்று நாங்கள் சாப்பிடுவதற்கும் உண்ணுவதற்கும் பருவதற்கும் மேலதிகமாக யாரிடத்திலாம் இருக்கின்றதோ அவர் எல்லோரும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். நோன்பு பிடித்தவர்களும் கொடுக்க வேண்டும், நோன்பு பிடிக்காதவர்களும் கொடுக்க வேண்டும். ஒரு நோயாளியாக இருந்தார், ஒரு பயணத்தில் இருந்தால், நோன்பு பிடிக்கல என்றிருந்தால் அவர்களும் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அப்போ நமது கிராமத்திலே எவ்வாறு நாங்கள் அதை கணிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், பெருநாள் அன்று அவர்களுக்கு உண்ணுவதற்கும் உடுப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் குறைவாக எந்த குடும்பம் இருக்கின்றதோ அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். யார் யார் கொடுக்க வேண்டும்? பெருநாள் அன்று வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை விட மேலதிகமாக பெருநாள் அன்று தானும் தன்னோட குடும்பமும் உண்டு பருகி உடுத்து அதற்கு மேலதிகமாக யாரிடத்தில் அந்த பொருளாதாரம் இருக்கின்றதோ அவர்கள் எல்லோருமே இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இறுதியாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஷுக்ரும் நிஅமத் அல்லாஹி அஸ்ஸ வஜல். இந்த ரமதான் மாதத்திலே நாம் நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்ற வாக்குறுதி நமக்கு இந்த ரமதானிலே தந்திருக்கின்றான். இந்த ரமதானில் நின்று வணங்குவதனூடாக இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். நரக விடுதலையை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு சூழ்ந்து கொள்கிறான் என்பதை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய பொன்மொழிகள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இதனை நாங்கள் மையமாக வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றிக்கரனாக ஒரு சுக்ரியாவாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ரஹ்மத்து செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.